ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த கடந்த கால விஷயங்களை மறக்காம அதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நடந்ததை மாத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சிக்க ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு வந்த ஒரு அழகான குருவிக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சாம். அது என்னன்னா, அந்த குருவி தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கும் நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சேர்த்து சின்ன சின்ன கற்கள்ல எழுதிக்கிட்டே இருக்குமா. இந்த பழக்கத்தை குருவி தினமும் செய்யறது மட்டும் கிடையாது, அது போகிற இடத்துக்கு எல்லாம் ஒரு பையில அந்த கற்களை போட்டு எடுத்து செல்லுமா. ஆரம்பத்துல இது நல்லாதான் இருந்துச்சான். போக போக அந்த பையும் கனமாச்சான். குருவியின் வேகமோ குறைஞ்சு போச்சான். ஒரு நாள் பெரிய ஆந்த ஒண்ணு குருவிய பார்த்துதான், நீ ஏன் எங்க போனாலும் இந்த பையை எடுத்துக்கிட்டு அதுவும் சுமந்துக்கிட்டே போற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குருவி சொல்லிச்சான், என் வாழ்க்கையில நடந்த நல்ல நிகழ்வுகளை என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் இத மறக்காம எப்பவும் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இன்றைய நாள்ல நீ சந்தோஷமா வாழறியா அல்லது நேற்று நடந்தத உன்னுடைய முதுகுல சுமந்துகிட்டு பறக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குருவியோ ஆந்த சொன்னது எதுவுமே புரியாம அங்கிருந்து பறந்து போச்சான். சில வாரத்துல குருவியோட பையும் நிரம்பி வழிஞ்சிச்சான். கடைசியில குருவியால அந்த பைய தூக்க தெம்பில்லாம பறக்க முடியாம கீழே விழுந்து இறந்து போச்சான். அன்னைக்கு இரவு ஆந்தை குருவியின் உடலை பார்த்துச்சான். நீ எல்லாவற்றையும் சுமக்க முயற்சி செய்தாயே தவிர வாழ முயற்சி செய்யல. இந்த கதையில வருவது போலதான் நாம தினமும் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்ற விஷயத்த நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர அதை கடந்து போகணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு நிறைய சந்தோஷமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மறந்தே போயிடுறோம். நேற்று நடந்தத நம்மளால மாற்ற முடியாது, ஆனா இன்று நடப்பத நம்மளால மாற்ற முடியும். அதனால தலையில இருக்கும் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கைய நல்லபடியா வாழ முயற்சி செய்வோம்.